Hi friends, welcome back to Mutual Fund in Tamil. நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக நம்ம இந்த வாரத்தில் பார்க்கக்கூடிய மூன்றாவது நியூ ஃபண்ட் ஆஃபர் வீடியோ இது. கடந்த வாரத்தில் மட்டும் பார்த்தோம்னா 8க்கு மேலே நியூ ஃபண்ட் ஆஃபர்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கு. இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கக்கூடியது மோதிலால் ஆஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் தொடங்க இருக்கக்கூடிய ஒரு புதிய இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்க போகிறோம். ஏற்கனவே இந்த மோதிலால் ஆஸ்வால் மியூச்சுவல் ஃபண்டில் 2 இன்டர்நேஷ்னல் இண்டெக்ஸ் ஃபண்டுகள் அவைலபிளாக இருக்குது. ஒன்று நாஸ்டாக் 100 மற்றும் S&P 500 இண்டெக்ஸ் வகை இரண்டுமே இருக்குது. இந்த 2 திட்டங்கள் பார்த்தோம்னா யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்களோட பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் செய்யக்கூடியவை. இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டமானது யூஎஸ் மார்க்கெட் அல்லாத பிற மார்க்கெட்டுகளில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுடைய பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுவதற்கு ஏற்றதாக இந்த திட்டமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஃபண்டானது எந்த வகையான இன்வெஸ்டருக்கு சூட் ஆகும், இதனுடைய ரிஸ்க் லெவல் என்ன, இதில் முதலீடு செய்யலாமா அல்லது வேண்டாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நியூ ஃபண்ட் ஆஃபரானது 15th நவம்பர்லேருந்து 25th நவம்பர் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபண்டானது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது இந்த இண்டெக்ஸ் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணிக்கிறதோ, ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணிக்கிறதோ அதை ஒட்டி இருக்கும். இந்த இண்டெக்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கிற ரிட்டர்ன் மைனஸ் இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மற்றும் ட்ராக்கிங் எரரை பொறுத்து இன்வெஸ்டருக்கு ரிட்டர்ன்ஸ் என்பது கிடைக்கும். இந்த இண்டெக்ஸுடைய கடந்த கால செயல்பாடை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த MSCI EAFE இண்டெக்ஸ் ஆனது 21 டெவலப்டு மார்க்கெட்டுடைய பெர்ஃபார்மன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுகிறது. இது கவர் பண்ணுகிற ரீஜியன் அல்லது நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பசிபிக் ரீஜியன் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா, ஹாங்காங், ஜப்பான், நியூசிலாந்து, சிங்கப்பூர். யூரோப் ரீஜனில் பார்த்தோம்னா டென்மார்க், ஜெர்மனி, இட்டாலி, பிரான்ஸ், நெதர்லாந்து, போர்ச்சுகல், யுனைடெட் கிங்டம், சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின் மற்றும் இதர நாடுகளை இது கவர் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இண்டெக்ஸை பற்றின ஒரு சில தகவல்கள் பார்ப்போம். MSCI EAFE இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பேரண்ட் இண்டெக்ஸ். இதனுடைய ஒரு சப்செட் இண்டெக்ஸ் தான் இந்த MSCI EAFE டாப் 100 செலக்ட் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் ஆனது 10 நாடுகளை சேர்ந்த 100 லார்ஜஸ்ட் கம்பெனிகளை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறது. ஒரு கண்ட்ரிக்கு மேக்ஸிமம் அலோகேஷன் பார்த்தோம்னா 40% கொடுத்துருக்காங்க. இந்த இண்டெக்ஸினுடைய ரீபேலன்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா குவார்ட்டர்லி ரீபேலன்சிங். இந்த பங்குகள் தேர்ந்தெடுப்பது பார்த்தோம்னா அந்த பங்குகளுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இந்த இண்டெக்ஸ் ஆனது பேரண்ட் இண்டெக்ஸில் எவ்வளோ தூரம் கவர் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னது போல் மேக்ஸிமம் 10 நாடுகளை இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய பங்குகள் பார்த்தோம்னா 100 பங்குகள் இருக்குது. இதனுடைய பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பேரண்ட் இண்டெக்ஸோட பார்க்கும்போது 48.7% இது கவர் பண்ணுகிறது. டாப் 10 பங்குகளோட வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 26.6% இருக்குது. இந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பிரபலமான பிராண்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நெஸ்லே, ஹோண்டா, டொயோட்டோ, ஹிட்டாச்சி, டெய்கின், அஸ்ட்ராஜெனிகா மற்றும் இதர பிராண்டுகள் இதில் அவைலபிளாக இருக்குது. இந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய டாப் 10 ஸ்டாக்குகளை பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய டாப் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்தை சேர்ந்த நெஸ்லே நிறுவனத்துக்கு 4.7% வெயிட்டேஜ் என்பது இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா நெதர்லாந்தை சேர்ந்த ASML ஹோல்டிங் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு 4.2% அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ASML ஹோல்டிங் அப்படிங்கிறது ஒரு லீடிங் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் மைக்ரோசிப்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட கஸ்டமர் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங், ஆப்பிள் இது போன்ற நிறுவனங்களை சொல்லலாம். அடுத்ததாக மூன்றாவது பார்த்தோம்னா ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி ரோச்சி ஹோல்டிங் அப்படின்னு சுவிட்சர்லாந்தை சேர்ந்த இந்த கம்பெனிக்கு 3.3% அலோகேஷன் இருக்குது. அடுத்ததாக யுனைடெட் கிங்டமில் பார்த்தோம்னா அஸ்ட்ராஜெனிகா அப்படிங்கிற நிறுவனத்துக்கு 2.4% அலோகேஷன் இருக்குது. இதை தவிர ஜப்பான்லேருந்து பார்த்தோம்னா டொயோட்டா, சோனி குரூப் இந்த இண்டெக்ஸில் இடம்பெற்றிருக்கு. டாப் 10 பங்குகளுடைய வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 27.1% இருக்குது. இப்போ இந்த இண்டெக்ஸ் கவர் பண்ணக்கூடிய கண்ட்ரிகளையும் இதனுடைய செக்டார்களையும் பார்க்கலாம். முதல்ல செக்டார்கள் இதனுடைய அலோகேஷன் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் செக்டர் தான் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் 18.3%, ஹெல்த் கேர் 15.6%, கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி 14.8%, கன்சியூமர் ஸ்டேப்பிள் 12.4%,
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டாருக்கு இங்கே வெயிட்டேஜ் குறைவு 10.3%. இதை தவிர கம்யூனிகேஷன் சர்வீசஸ், எனர்ஜி, இண்டஸ்ட்ரி இந்த செக்டார்கள்லாம் இந்த இண்டெக்ஸில் இடம்பெற்றிருக்கு. இந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்சமாக யுனைடெட் கிங்டம்க்கு 20% அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்ததாக ஜப்பானுக்கு 17.8%, அடுத்ததாக பிரான்ஸுக்கு 15.4%, அடுத்ததாக சுவிட்சர்லாந்து 15.2%, ஜெர்மனி 11.1%, ஆஸ்திரேலியா 7.5%, ஹாங்காங் 2.6%, நெதர்லாந்து 7.2% அப்படிங்கிற அலோகேஷன் இந்த இண்டெக்ஸில் இடம்பெற்றிருக்கு. இப்போ நம்ம பார்ப்பது இந்த EAFE டாப் 100 செலக்ட் இண்டெக்ஸினுடைய கடந்த கால செயல்பாடை பார்க்கலாம். இந்த இண்டெக்ஸ் ஆனது கடந்த 5 வருடத்தில் ஆனுவலைஸ்டு ரிட்டர்னாக 12.8% ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இந்த 5 வருடத்தில் நிஃப்டி 500 இண்டெக்ஸ் ஆனது 16.3% ரிட்டர்ன் என்பது ஜென்ரேட் பண்ணியிருக்கு. 10 வருடத்தில் பார்க்கும்போது இந்த இண்டெக்ஸ் ஆனது 11.5% ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. நிஃப்டி 500 ஆனது 14.9% ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இது கூடுதலாக S&P 500 இண்டெக்ஸையும் பார்த்தோம்னா 5 வருடத்தில் S&P 500 இண்டெக்ஸ் ஆனது 21.6% ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஆனது நிஃப்டி 500 அல்லது S&P 500 இந்த இரண்டையும் விட குறைவாக தான் ரிட்டர்ன்ஸ் என்பது ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இந்த இண்டெக்ஸோட SIP முறையில் முதலீடு செய்யும் பொழுது இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5 வருடத்தில் 13.8%, 10 வருடத்தில் 10.7% ரிட்டர்ன்ஸ் என்பது ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த நியூ ஃபண்ட் ஆஃபரை பற்றி பார்க்கலாம். இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் ஆனது 15th நவம்பர்லேருந்து 25th நவம்பர் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்யணும்னா மினிமம் 500 ரூபாய் இந்த நியூ ஃபண்ட் ஆஃபரில் முதலீடு செய்யணும். இதனுடைய டாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டெப்ட் ஃபண்டை போல் டாக்ஸேஷன் இருக்கும். ஏன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபண்ட், ஈக்விட்டி திட்டமாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இண்டிகேட்டிவாக எவ்வளோ இருக்கும் டைரக்ட் திட்டத்திற்கு அப்படின்னா 0.5% இருக்கும் அப்படின்னு இந்த டாக்குமெண்ட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடைய எக்ஸிட் லோட் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் முதலீடு செய்து 15 நாட்களுக்கு முன்பாக ரீடீம் செய்யும்போது 1% செலுத்த வேண்டியிருக்கும். 15 நாட்களுக்கு பிறகு ரீடீம் செய்யும் பொழுது எக்ஸிட் லோட் என்பது செலுத்த வேண்டியது இல்லை. இப்பொழுது இதில் முதலீடு செய்யலாமா அல்லது வேண்டாமா அப்படிங்கிறது பார்க்கலாம். இதனுடைய இந்த இண்டெக்ஸினுடைய கடந்த கால செயல்பாடை நம்ம பார்த்துருக்கோம். அது மிகப்பெரிய அட்ராக்டிவாக இல்லை. ஒரு டைவர்சிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சா S&P 500 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற அந்த ஃபண்டே ஒரு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது ஏற்கனவே நான் சொன்னது போல் இதோட டாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்விட்டியாக எடுக்க மாட்டாங்க, டெப்ட் ஃபண்டை போல் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அன்னெசரியாக இது போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணும்போது காம்ப்ளிகேஷன் தான் ஏற்படும். அதனால் ஒரு டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும்னு நினைக்கிறவங்க S&P 500 இண்டெக்ஸே தேர்ந்தெடுக்கலாம். இதையே கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.